ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ஜியோ ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்க ரெசூரெக்டட் விக்டிம்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 31 minutes இருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்க போறோம். இந்த படத்தை குவிங் டேக் வாங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல கிம் ரே ஒன், கிம் ஹே சோக் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரக்க குணம் உள்ளவர். அவர் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டா இருக்காரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லப்படுறாங்க. அவங்க யாரு, அவங்க அம்மாவை எதுக்காக கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரொம்பவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம ஹீரோக்கு இன்னும் பல கொலைகள் பத்தி தெரிய வருது. அதுக்கு இவங்க அம்மா கொலைக்கு என்ன சம்பந்தம், கடைசியில என்னதான் ஆச்சு, இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லியே ஆகணும். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட், அதுவும் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட்னு சொல்லலாம். ஆனா என்ன, இது நம்ம பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. படத்தோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர்ல ரொம்ப நீட்டாவே எழுதி எடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிலாம் படத்துக்கு என்ன வேணுமோ அதை பக்காவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூடவே பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளே தான். படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பயங்கர ஸ்லோவா போகுது. சுத்தமா இன்ட்ரெஸ்டிங்கே இல்லாம இருக்கு. ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தாலும் மற்றபடி எல்லா போர்ஷனுமே கிட்டத்தட்ட லேக் அடிக்க தான் செய்யுது. ரொம்பவே ஸ்லோவா போகுது. இவங்க என்ன கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் படத்தை. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.